வணக்கம். இது பரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கைத்துப்பாக்கி மற்றும் 30 தோட்டாக்களுடன் இளைஞர் கைது. மதவாத மோதல்களுக்கும் இலங்கையில் இனி இடமில்லை, வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் உறுதி. செம்மணி அச்சத்தில் பின்வாங்கும் அனுர சங்கம், ஸ்ரீதரன் குற்றச்சாட்டு. அனுராதபுர குண்டு தாக்குதலில் கொலை செய்யப்பட்ட ராணுவ மேஜர், உயர்நீதிமன்றின் உத்தரவு. கொலை வழக்குகள் தொடர்பில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பிள்ளையான். தமிழர் பகுதி பயணிகளை அலைக்கழித்த தனியார் பேருந்து, தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவில் முறைப்பாடு. நள்ளிரவு முதல் அதிரடியாக குறைக்கப்பட்ட எரிபொருள் விலை. நாடு முழுவதும் பலத்த காற்று எச்சரிக்கை, 15 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. இனி தொடர்வன விரிவான செய்திகள். ஒன்பது மில்லிமீட்டர் கைத்துப்பாக்கி மற்றும் 30 தோட்டாக்களுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தின் நிதி மற்றும் வர்த்தக குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். 29 வயதான சந்தேக நபர் வஸ்கடுவ பகுதியில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் விற்பனைக்காக தயார் செய்யப்பட்ட 8 கிராமுக்கும் அதிகமான கஞ்சா போதைப் பொருளும் அதன் விற்பனை மூலம் ஈட்டப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 98,000 ரூபாய் பணமும் சந்தேக நபரிடமிருந்து மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் அந்த துப்பாக்கி ஏதேனும் குற்றச்செயல்களுக்காக பயன்படுத்தப்பட்டதா என்பதை கண்டறியவும் விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன. குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக இனவாதத்தையும் மதவாதத்தையும் விதைத்து நாட்டை சீர்குலைத்த யுகம் முழுமையாக முடிவுக்கு வந்துவிட்டது என்று வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார். கொழும்பு தாமரை தடாகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற அகில இலங்கை முஸ்லிம் இளைஞர் முன்னணியின் 76வது வருடாந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் மேற்கண்டவாறு கூறினார். பல தசாப்த கால யுத்தத்துக்கு பிறகு தேசிய ஒற்றுமையை வலுப்படுத்தி நாட்டை கட்டியெழுப்புவதற்கான சிறந்த வாய்ப்பு எமக்கு கிடைத்த போதிலும் யுத்தத்தின் பின்னரான காலப்பகுதியில் குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக திட்டமிடப்பட்ட முறையில் இனவாதமும் மதவாதமும் விதைக்கப்பட்டு நாடு மீண்டும் பிரிவினைவாதத்துக்கு தள்ளப்பட்டது. நாட்டின் பொருளாதாரம், ஒழுக்கம், சட்டம் மற்றும் நாகரிகத்தை கட்டியெழுப்ப வேண்டுமாயின் சிங்கள, தமிழ், முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட சகலரும் ஒற்றுமையுடன் இணைந்து வாழ வேண்டும். நாம் அனைவரும் சாதி, மதம், மொழி அல்லது வேறு எந்த ஒரு வேறுபாடுமின்றி ஒரே தாயின் பிள்ளைகள் போல ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்றும் அமைச்சர் விஜித ஹேரத் அறைகூவல் விடுத்தார். யாழ்ப்பாணம் சித்துப்பாத்தி இந்து மயானம் என்பது தமிழ் மக்களின் எலும்புகள் விதைக்கப்பட்டுள்ள இனப்படுகொலையின் வாயிலாகவே என்று உலகுக்கு அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தென்னிலங்கை பத்திரிகை ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட ஸ்ரீதரன், யாழ்ப்பாணம் சித்துப்பாத்தி இந்து மயானம் என்பது தமிழ் மக்களின் எலும்புகள் விதைக்கப்பட்டுள்ள இனப்படுகொலையின் வாயிலாகவே என்று உலகுக்கு அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த பகுதியில் பெருமளவிலான தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டார்கள் என்பதை மரண தண்டனை கைதியான சோமரத்ன ராஜபக்ஷ கைது செய்யப்பட்ட காலப்பகுதியில் குறிப்பிட்டிருந்தார். இது மறைக்கப்படக்கூடியதொரு விடயமல்ல, உண்மையும் நேர்மையுமான வகையில் இந்த விடயம் ஆராயப்பட வேண்டும். மேலும் சோமரத்ன தேரர் குறிப்பிட்டதற்கமைய செம்மணி பகுதியிலிருந்து இதுவரை 400க்கும் அதிகமான மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன. அதனை காட்டிலும் மேலும் 200க்கும் அதிகமான எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்படும் சூழல் காணப்படுகின்றன. 2008ஆம் ஆண்டு அனுராதபுரத்தில் நடந்த தற்கொலை குண்டு தாக்குதலில் ஓய்வு பெற்ற ராணுவ மேஜர் ஜெனரல் ஜனக பெரேரா அவரது மனைவி மற்றும் பலர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி என கண்டறியப்பட்ட பிரதிவாதிக்கு அனுராதபுரம் மேல் நீதிமன்றம் விதித்த ஆயுள் தண்டனையை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் 2008 அக்டோபர் 6ஆம் தேதி அனுராதபுரம் ஐக்கிய தேசிய கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த தற்கொலை தாக்குதலில் மொத்தம் 28 முதல் 31 பேர் வரை கொல்லப்பட்டனர். இந்த வழக்கில் இரண்டாவது பிரதிவாதி உள்ளிட்டோருக்கு அனுராதபுரம் சிறப்பு மேல் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்திருந்தது. வழக்கின் முதல் பிரதிவாதிக்கு 2014ஆம் ஆண்டு 20 வருட கடூழிய சிறை தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார். இதன்படி இரண்டாவது பிரதிவாதியாக அடையாளம் காணப்பட்ட நபர் குற்றச்சாட்டுக்களை மறுத்திருந்ததோடு வழக்கு மேன்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனை எதிர்வரும் ஜூலை மாதம் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவு மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 16ஆம் தேதி இடம்பெற்ற வழக்கொன்றில் 2008ஆம் ஆண்டு கிழக்கு மாகாணத்தில் நடைபெற்ற 5 உயிரிழப்புகளுடன் தொடர்புடைய துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் குறித்து சிஐடி விசாரணைகளில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கு விசாரணை இடம்பெற்றுள்ளது. இவ்வழக்குகளில் பிள்ளையான் உட்பட 3 சந்தேக நபர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ள சிஐடி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. மேலும் 2 சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இவர் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் கொலை சம்பவத்துடன் தொடர்புபட்ட குற்றச்சாட்டில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு தற்போது வெலிக்கடை சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பரந்தனில் இருந்து வவுனியா நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று பயணிகளை அலைக்கழித்ததுடன் அனுமதியின்றி கூடுதல் கட்டணமும் வசூலித்ததாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் வவுனியா காரியாலயத்தில் பயணிகள் முறைப்பாடு செய்துள்ளனர். பரந்தனிலிருந்து இன்று புறப்பட்ட NP 7487 இலக்கமுடையுள்ள குறித்த பேருந்து காலை 9:20 மணியளவில் கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலையத்தை வந்தடைந்து தரைத்து நின்றது. அங்கிருந்து காலை 9:30 மணிக்கு வவுனியா நோக்கி பயணிக்க வேண்டிய பேருந்து திட்டமிட்டபடி பயணிக்காமல் திடீரென மீண்டும் பரந்தன் நோக்கி திரும்பிச் சென்றதாக பயணிகள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக காலை 9:30 மணிக்கே வவுனியாவை வந்தடைந்திருக்க வேண்டிய பயணிகள் சுமார் 2 மணித்தியாலங்கள் 45 நிமிடங்கள் தாமதமாகவே தங்களது இலக்கை அடைந்துள்ளனர். இதனால் பயணிகள் கடும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் மூலம் ஒவ்வொரு பயணியிடமிருந்து மேலதிகமாக 30 ரூபாய் அறவிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட பயணிகள் வவுனியாவில் அமைந்துள்ள தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு காரியாலயத்தில் உத்தியோகபூர்வ முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளனர். பயண நேர அட்டவணையை மீறி செயற்பட்டதுடன் அனுமதியின்றி கூடுதல் கட்டணம் வசூலித்த குறித்த பேருந்து நிர்வாகத்திற்கு எதிராக உரிய அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள போர் சூழ்நிலை காரணமாக உலக சந்தையிலும் உள்நாட்டிலும் எரிபொருள் விலைகளில் தொடர் மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருட்களின் விலைகளை திருத்துவதற்கு தீர்மானித்துள்ளது. இந்நிலையில் லங்கா IOC நிறுவனமும் தனது எரிபொருள் விலைகளை திருத்தியமைப்பதாக அறிவித்துள்ளது. இதற்கமைய 92 ஒக்டேன் பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை 20 ரூபாவினால் குறைக்கப்பட்டதன் புதிய விலை 414 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லங்கா ஓட்டோ டீசல் விலை 25 ரூபாவினால் குறைக்கப்பட்டதன் புதிய விலை 382 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை 95 ஒக்டேன் பெட்ரோல் 495 ரூபாவாகவும் லங்கா சூப்பர் டீசல் 478 ரூபாவாகவும் மண்ணெண்ணெய் 285 ஆகிய எரிபொருள் வகைகளில் விலைகளில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை என்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி மழை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி மேல் சப்ரகமோ, மத்திய தென், வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பலத்த காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறித்த பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். 15 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் 7 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.